நம்ம ஜனாதிபதி அம்மா இருக்கிறாங்கல்ல, முர்மு பேர பாரு அம்மா. அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஆபீஸ்ல 49 பேர் வேலை பாக்குறாங்க அம்மா. எல்லாம் கணக்கு, கவர்மெண்ட் கணக்கு, கனல் காசிநாதன் சொல்ல 49 பேர் ஜனாதிபதி ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. 39 பேர் ஐயரி அம்மா. அது மட்டும் இல்ல நண்பர்களே, துணை ஜனாதிபதினு இருக்கிறார், அவருக்கு 7 பேர் வேலை செய்யறான். 7 பேர் ஐயருங்க, 7 பேர் ஐயரு. நம்ம மோடி கிட்ட 35 பேர் வேலை செய்யறான், 31 பேர் ஐயரு. நியாயம் தானா இது? நியாயம் தானா? 31 பேர் ஐயரு. நம்ம மட்டும் இல்லனுங்க, ஆமா கேபினட் செக்ரட்டரின்னு சொல்லி 20 பேர் வேலை செய்யறான். அதுல 17 பேர் ஐயருங்க. 17 பேர் ஐயரு. நான் அரசியல் ரொம்ப பேச விரும்பல. 17 பேர் ஐயரு. நம்ம தூதரகம் இருக்குது இல்லையா, இந்த உலகத்துல 195 நாடு இருக்கிறது. அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, 195 நாட்டுல 140 நாட்டுல நம்ம தூதரகம் வச்சிருக்கிறோம். இந்திய தூதரகம் 140 தூதரகத்தில் இருக்கிற முதல்ல இருக்கிற அதிகாரியே 140 பேர் ஆயிருங்க. என்னடா அண்ணாமலை என்ன மயிரா புடுங்குற நீ? அண்ணன் பெரியவங்க என்ன தப்பா நினைச்சு கூடாது. என் வயசுக்கு நான் என்ன உன கேட்கலாம், தொடப்ப கட்டிய என்னடா பண்றீங்க கேளு. 140 பேரும். ஆமா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எத்தனை பேர் தெரியுமா? 26 பேருங்க ஜட்ஜி. 26 பேர். 26 பேர்ல 23 பேர் ஐயருங்க. 23 பேர் ஐயரு. நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜிங்க 330 பேர் இருக்கிறான். 330 பேர் 306 பேர் ஐயருங்க. என்ன நியாயம் இது? எல்லா பல்கலைக்கழகம் இருக்குது இல்லையா, மத்திய பல்கலைக்கழகம் 108 பேர் இருக்கிற 108 பல்கலைக்கழகம் இருக்குது. அதுல 108 பேர்ல 100 பேர் ஐயருங்க. நம்ம ஐஏஎஸ் பட்ச வேட்பாளர் ஐஏஎஸ் தான் பட்சிக்கிறாரு. இந்த ஐஏஎஸ் எவ்வளவு தெரியுமா? இந்தியாவுல 3600 பேர் ஐஏஎஸ் இவர் இருந்த காலத்துல, நம்ம வேட்பாளர் இருந்த காலத்துல 3600 பேர்ல 2750 பேர் ஐயருங்க. விளங்கமா இந்த நாடு? இவன் சொல்றான் டிஜிட்டல் இந்தியான்றான். கரமாந்திர எனக்கு இன்னிய வரைக்கும் என்னன்னு தெரியல அந்த டிஜிட்டல்